ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா பாட்னி ரிலேட்டடாக நடந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, பிஓ எக்ஸாம் அல்லது பாட்னி ரிலேட்டடாக ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்துங்க. இதில் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ்டு வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண கொஷின்ஸோட வீடியோஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அல்லது எந்த அளவுக்கு புரியுது, சொல்கிறது புரியுது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து வெறும் ஒரு கொஷினாக பார்க்காதீங்க. ஒவ்வொன்றும் ஒரு 4 கொஷின் முடிஞ்ச அளவுக்கு. ஒரு சில கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சரும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்கோம். அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. தனியாக ஒரு நோட்டு போட்டு நோட் பண்ணி வச்சிங்க. அது உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் இந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே ஆன்லைன்லேயே இருக்குது. வேணும்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுருந்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து எழுதி வைக்க டைம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கூடயே எக்ஸ்ட்ரா நோட்ஸாக இதை வந்து எழுதி வச்சிங்க. உங்களுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதோட கண்டினியூட்டி வச்சுங்களேன். ஏற்கனவே 130 கொஷின் பார்த்தாச்சு. ஸோ 131 கொஷின் பார்த்தீங்கன்னா ரே ஃப்ளாரட் சன்ஃப்ளவர் டூ நாட் ஹேவ். ஸோ சன்ஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா அஸ்டேசி குடும்பத்தில் பொதுவாக கதிர் சிறுமரல், வட்டு சிறுமலர் அப்படின்னு 2 இது இருக்கும். ஸோ இங்கே கதிர் சிறுமரில் என்ன இருக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டேமன்ஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் அதுக்கான ஆன்சர்ஸு. ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி கொஷின் வந்து பார்த்துருக்க மாட்டோம். மோஸ்ட்லி யூஜிடிஆர்பி படிக்கிறப்ப இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிஓ எக்ஸாம்ஸ்க்கு இந்த மாதிரி அதை நோட் பண்ணிங்க. அதுக்கடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள யூஃபர்பியேசி குடும்பத்தில் உள்ள எந்த சிற்றினத்தில் ஆர்சில் மற்றும் லிட்மஸ், அதாவது ப்ரிப்பேர் ஆர்ச்சில் அண்டு லிட்மஸ் எதில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா க்ரோசோஃபோரா டிங்டோரியா இதில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் ஒரு சில எக்ஸாம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிசினஸ் கம்யூனஸ். ஸோ அடுத்த ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரிசினஸ் கம்யூனஸ் இருக்குது. ஸோ ரிசினஸ் கம்யூனஸ்லேருந்து சமையலுக்கு தேவையான எண்ணெய் என்ன பண்ணுறாங்கன்னா எடுக்கிறாங்க. சரிங்களா, அதை வந்து எழுதி வச்சிங்க. ப்ளஸ்ஸு பார்த்தீங்கன்னா ரிசோனிலிக் அமிலம். சரிங்களா, முகப்பரு ஏற்படுத்தும் பாக்டீரியாக்களை அழிப்பதோடு மட்டுமல்லாமல் மலமிளக்கியாகவும் பயன்படுகிறது. ஸோ நமக்கு ஒரு சில டைம் இந்த மாதிரி கேட்பாங்க. இது புதுசாக இருக்குது பாருங்கள். முகப்பரு ஏற்படுத்தும் பாக்டீரியாக்களை அழிக்க பயன்படுது எண்ணெய் எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். சரிங்களா, அதனால் இந்த ரிசினஸ் கம்யூனிஸ் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. உயவு எண்ணெய்னா நமக்கு வந்து ஆயிலெலாம் போடும் பார்த்தீங்களா, பைக்கு இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே அந்த எண்ணெயை பயன்படுத்தும். ஸோ ரிசினஸ் கம்யூனிஸ் நம்ம அந்த ஆமனுக்கு சொல்லுவோம். அதுக்கடுத்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஜெட்ரோபா குர்கஸ் காட்டாமோனுக்கு அப்படின்னு சொல்லுவோம். இதுலேருந்து உயிரி எரிபொருள் பயோடீசல் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, பயோ ஃபியூல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த உயிரி எரிபொருள் எடுக்கிறதுக்கு இது வந்து தயாரிக்கிறாங்க. சரிங்களா, இது வந்து ஜெட்ரோபா குர்கஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜெட்ரோபா காசிட்டிஃபோலியான்னு இருக்கும். அதுக்குமே எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஜெட்ரோபா காசிட்டிஃபோலியா அப்படிங்கிறது இலை வேர்கள் பயன்படுத்துகிறாங்க தொழுநோய் மற்றும் பாம்பு கடிக்கு. ஸோ இதை வச்சு கேட்கலாம், பாம்பு கடிக்கு மருந்தாக பயன்படுத்துறது எது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க, அதனால் சொல்கிறேன். அதே போல் பேதியூக்கியாக பயன்படுத்த மோஸ்ட்லி ஆயில் எல்லாமே வரும். சரிங்களா, அதுவும் நம்ம வந்து ஆமனுக்கு ஃபேமிலி இருக்கிறது எல்லாமே வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பேதியூக்கின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக பாம்பு கடி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஜெட்ரோபா காசிட்டிஃபோலியா இதோட லீஃப் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறத நோட் பண்ணி வச்சுங்க. இது யூஃபர்பியேசி ஃபேமிலியில் வரக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழ்கண்டோர் என்ற எவை வந்து சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லெகும் ஃபேமிலி லெகுமினேசி அது பார்த்தீங்கன்னா இருக்கற்றை டைஎடஃபல்ஸ் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி 9+1 இந்த மாதிரி நம்ம வந்து பார்ப்போம் இருக்கிறது. அதுக்கடுத்து அஸ்ட்ரேசி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சூரியகாந்தி. இதில் சின்ஜினிசியஸ் அது எல்லாமே ஒன்றா கலந்துருக்க மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து அரிகேசி இது வந்து நியூமரஸ் எண்ணற்றவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரூட்டேசி. இந்த கொஷினில் ஒரு டவுட் இருக்குது. ஸோ ரூட்டேசியில் பார்த்தீங்கன்னா 8 to 10, ஆனால் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாலிஎடபிள்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதுதான் ஆன்சரு. ஸோ பாலிஎடபிள்ஸ் ஒரு சில இதுலேயுமே இருக்குது ரூட்டேசி, ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்டேமன்ஸ் வந்து 8 to 10 வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்டேமன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் டிப்ளமோ ஸ்டேமன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஆப் டிப்ளமோ ஸ்டேமன் அப்படின்னா 2 அடுக்கில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான டீட்டெயில்டு ஆன்சர்ஸ் வந்து நம்மளுடைய ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க. ஆப் டிப்ளோ ஸ்டேமனஸ் அப்படிங்கிறது ஸோ மகரந்த துகள்
மகரந்த தாள்கள் ஈரடுக்குல இருக்கும். வெளியடுக்கு அள்ளி எதிராக இருக்கும், உள்ளடுக்கு பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு எதிராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் ஆப் டிப்ளமோ ஸ்டெம். ஒரு 2-3 ஃபேமிலியில் இந்த மாதிரி வரும். ஸோ ஆப் டிப்ளமோ ஸ்டெம்னஸ் எது இதில் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சிங்க. கேரியஃபில்ஏசி இதெல்லாம் வந்து என்ன வரும் அப்படின்னா எடுத்துக்காட்டு வரும். அதுக்கடுத்து ரூட் ஏசி இதுவும் வரும். ஸோ அதனால் அது நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ இதில் தவறாக இருக்கிறது எது அப்படின்னா இந்த இதுதான், சரிங்களா. ரூட் ஏசிலே ஒரு சில இதில் பாலியேட்டபிள்ஸ் இருக்கும், மோஸ்ட்லி இருக்காது, சரிங்களா. அதனால் அதை பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆலமரத்தின் தாங்குவேர்கள் கீழ்கண்ட வகையில் அடங்கும். ஸோ ஆலமரத்தில் பார்த்தீங்கன்னா ப்ராப் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி ரூட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரூட்டில் நிறைய இது சொல்லுவாங்க. அட்வென்ச்சர்ஸ் ரூட்டு, ஏரியல் ரூட்டு இந்த மாதிரி இருக்கும். ஸோ எம்ப்ரியானிக் ரூட் அப்படின்னா என்னென்னா அதுதான் அந்த உண்மையான வேர், கருவினோட முளை வேர் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. கருவின் முளைவேர் இதுதான் வந்து ட்ரூ ரூட். ஸோ இந்த முளைவேரை தாண்டி மற்ற இடத்துலேருந்து வர்றது எல்லாமே அட்வென்ச்சர்ஸ் ரூட்டு இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம் சொல்லலாம். அது ஸ்டெம்மில் வரலாம், லீஃபில் வரலாம், சரிங்களா. எந்த பார்ட்லேருந்து வேணாலும் வரும். எம்ப்ரியானிக் ரூட்டை தவிர மற்ற இடத்துலேருந்து வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லும் அப்படின்னா அட்வென்ச்சர்ஸ் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ப்ராப் ரூட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இதுதான் கிளை இருக்குன்னா இதுலேருந்து என்ன வரும், சரிங்களா. அந்த மாதிரி இருக்கிறதுனால இது வந்து வேற்றிட வேர்கள் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று இது தரைக்கு மேலே இருக்கிறதுனால தரைமேல் வேர்கள் அப்படின்னு என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஸோ அதனால் இங்கே என்ன சரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 இதுதான் சரி. ஸோ கருவியல் வேர் வந்து தவறு, ஏன்னா அது வந்து தண்டுலேருந்து தான் வருது. ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், கருவியின் முளைவேர்லேருந்து வரது தான் ரூட்டு, அதை தாண்டி மற்றதுலேருந்து வரது எல்லாமே அட்வென்ச்சர்ஸ் ரூட் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. அதனால் அது வந்து தவறு. அதுக்கடுத்து ரெஸ்பிரேட்டரி ரூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெஸ்பிரேட்டரி ரூட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம வந்து அவிசீனியா ரைசோபோரா அப்படிங்கிற பிளான்ஸில் வந்து பார்க்கலாம். சதுப்பு நில தாவரத்தில் இருக்கக்கூடிய பிளான்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம், சரிங்களா. அது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதேமாதிரி இந்த முளைவேர், முளை குருத்து இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா. தண்டு எந்த இடத்துலேருந்து வருது அதை பொறுத்து அது வந்து அட்வென்ச்சர் ஸ்டெம் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து சொல்லுவோம், அதை வந்து பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரூட் கிளைம்பர் வேறு பற்றுக்கொடி அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா பெப்பர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டென்ட்ரில் பற்றுக்கம்பி இருக்கக்கூடிய பற்றுக்கொடி. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிஃப்ளோரா. அதுக்கடுத்து தோன் கிளைம்பர் அதாவது முள் பற்றுக்கொடி. ஸோ இதுக்கு வந்து போகன்வில்லா, நம்ம காகிதப்பூ அந்த செடி வந்து சொல்லும். அதுக்கடுத்து கொக்கி ஹூப் கிளைம்பர் அப்படிங்கிறது கேலியம். ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க. இதனாலும் தனித்தனியாக கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து மார்ஃபாலஜி டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட கூற்றுகள் எது சரியாக பொருந்தாதவை, எது சரியாக பொருந்தலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ராப் ரூட் அது வந்து ஆலமரம் கொடுத்துருக்காங்க. ஸ்டில்ட் ரூட்டு பேண்டனஸ்ஸு, எஃபிஃபைட்டிக் ரூட்டு வேண்டா, சரிங்களா. எபிஃபைட்னா தொற்று தாவரத்துலேருந்து வரக்கூடிய ரூட்டு வேண்டாம். இங்கே வந்து ரெஸ்பிரேட்டரி ரூட்டு கொடுத்துருக்காங்க, ஆனால் இங்கே வந்து சரியாக பொருந்தாதது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஷினில் ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா ரைசோபோரா அப்படிங்கிறது அவிசீனியா, ரைசோபோரா இது எல்லாமே அந்த சதுப்பு நில தாவரத்தில் இருக்கக்கூடிய தாவரங்கள். ஸோ இது வந்து இதில் ரெஸ்பிரேட்டரி ரூட்டு தான் இருக்கும். இங்கே மேலே வந்து அந்த ஒரு டயக்ராமு கூகுளில் இந்த மாதிரி சர்ச் பண்ணால் ரைசோபோராவும் வருது. ஆனால் இங்கே ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைசோபோரா மட்டும் சொல்லியிருக்காங்க. ஓவராலாக இது வந்து கொஷினே மிஸ்மேட்சாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஏற்கனவே இந்த மாதிரி 2 கொஷின் பார்த்துருக்கோம், இதுவுமே டவுட்டில் இருக்குது. நீங்கள் வந்து கிராஸ் செக் பண்ணிவிட்டு கூட கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம கிராஸ் செக் பண்ணியாச்சு. அதில் ரெஸ்பிரேட்டரி ரூட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து சரியாக தான், ரைசோபோரா அப்படிங்கிறது சரி. அவிசீனியா, ரைசோபோரா இதில் வந்து சுவாசிக்கும் வேர்கள் வந்து காணப்படும், சதுப்பு நில தாவரத்தில் தான் இருக்கும். ஸோ இது வந்து டவுட்டில் விடுறேன், ஏன்னா இங்கே சி மட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மற்றதுமே கரெக்டு பார்த்துங்க. அதுக்கடுத்து மலரின் மைய அச்சு 180 டிகிரி செல்சியஸில் பூ மலரும் தருணத்தில் சில தாவரங்கள் அறியப்படுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு பேர் என்னென்னா ரெசிபினேஷன், சரிங்களா. அது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து செலக்ட் அவுட் ஸ்பெஷல் டைப் ஆஃப் இன்ஃப்ளாசன்ஸ். ஸோ இங்கே வந்து கலப்பு வகை, சிறப்பு வகை அப்படின்னு மஞ்சரிகள் வந்து 2 டைப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ கலப்பு வகை மஞ்சரி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப திர்சஸ்ஸு, வெட்டிஸ்லாஸ்டர். ஸோ இது 2 தான் வந்து பார்த்திங்கன்னா கலப்பு வகை மஞ்சரி.
சிறப்பு வகை மஞ்சரினா சயாத்தியம், ஹைப்பந்தோடியம், சினாந்தியம் இது எல்லாமே சரிங்களா. அதனால் இதை வச்சு நம்ம கொஸ்டின் வந்து கேட்கலாம். இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. பின்வரும் மஞ்சரிகளில் சிறப்பு வகை எது அப்படின்னா சயாத்தியம் வந்து கேட்டிருக்காங்க. இந்த காம்பவுண்டு கேபிட்டலும் காம்பவுண்டு ஸ்பேடெக்ஸு இதெல்லாம் சைம் ரெசிம் வகையில் வரக்கூடிய சைம் ரெசிம் வகையில் வரக்கூடிய மஞ்சரிகள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைமோஸு, தனி சைம், ஒருகலை கிழித்தல், தனி டைகேஷியம், பல்கலை கிழித்தல், ஹெலிகாய்டு, ஸ்கார்பியாய்டு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சைம் டைப்பில் கொடுத்துருப்பாங்க, ரெசிமில் கொடுத்துருப்பாங்க. தனி ரெசிம், கதிர், தொங்கு கதிர், சிறு கதிர், மடல் கதிர், கூட்டு ரெசிம், கேரப்பு, அம்பல், சிறு மஞ்சரி இது எல்லாமே வரும். ஸோ அதை வந்து பார்த்து வச்சுங்க. இங்கே வந்து சயாத்தியம் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து கீழ்காணும் மஞ்சள்கள் மேற்புறத்தில் சிறிய திறப்புடன் கூடிய துளை, அதாவது அந்த ஆஸ்டியோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். விச் அமங் தி ஃபாலோவிங் பொசஸ் வெசல் லைக் ரிசப்டகல் ஸ்மால் ஓப்பனிங் டாப் அண்டு பேரிங் ஃப்ளவர்ஸ். இதுக்கு வந்து ஹைப்பந்தோடியம். ஸோ இதில் நம்ம ரெஃபரன்ஸ் 11th புக்கில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹைப்பந்தோடியம் எடுத்துக்காட்டுக்கு அத்தி இந்த மரத்தை ஃப்ளவர்லாம் சொல்லலாம் சரிங்களா. ஆலமரம், அத்தி, அரச மரத்தோட ஃப்ளவரு. உள்ளிடற்ற கோல வடிவ பூத்தடத்தின் உச்சரத்தில் ஒருபால் மலர்கள் அமைந்த மஞ்சரி வரிசையான பூவடி செதில்களால் சூழப்பட்ட சிறிய திறப்பான ஆஸ்டியோல் சரிங்களா. தவிர பூத்தளம் மூடப்பட்டிருக்கும். ஆண் மலர்கள் திறப்பருகில் மேற்புறத்துலையும், பெண் மலர்கள் வந்து பார்த்திங்கன்னா நடுநிலை பாலிலா மலர்கள் நடுவிலும் அடிப்புறத்துலையும் கலந்து காணப்படும். எடுத்துக்காட்டு ஃபைக்கஸ் அப்படின்னு சொல்லும். ஹைப்பந்தோடியம் தான் அதுக்கான ஆன்சர்ஸ். ஸோ அதுக்கடுத்து வெஸ்டிசிலாஸ்டர், திர்சஸ் ரெண்டும் நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வெட்டிசிலாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அது வந்து கலப்பு வகையில் வரும். திர்சஸும் வந்து பார்த்திங்கன்னா கலப்பு வகையில் வரும் சரிங்களா. திர்சஸுக்கு எடுத்துக்காட்டு துளசி, அனிமோ மிலஸ், அதை பேமெரெட்டி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெட்டிசிலாஸ்டர்ஸ்க்கு எடுத்து தும்பை சரிங்களா, லியூகோஸ் ஆஸ்பரா வரும் சரிங்களா. அதுக்கடுத்து இருக்கக்கூடியது 3வது ஒரு டைப் பார்த்தீங்கன்னா மற்ற 3 டைம் வந்து சயாத்தியம், ஹைப்பந்தோடியம், சினாந்தியம் இது வந்து வரும். அது வந்து பார்த்துங்க. ஸோ அதுக்கடுத்து கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கேபிட்டுலம் தலை மஞ்சரி அப்படிங்கிறது ரே அண்டு டிஸ்க் ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா ரெசிம் மைய அச்சு சுற்றிலும் மலர்கள், சிங்கிள் ஆச்சஸ் பேரிங் ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ராங் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பி ஆப்ஷனும் சி ஸ்பைக், ரெசிம் மற்றும் காம்புள்ள பூக்கள், கேட்கின் அப்படிங்கிறது உரையுள்ள மஞ்சரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நமக்கு இந்த இன்ஃப்ளாசன்ஸ் டைப் பார்த்தா தெரியும். ஸோ கேட்கின் அப்படிங்கிறது என்னென்னா நீண்ட தொங்கும் மைய அச்சில் சிறிய இரு அல்லது ஒருபால் மலர்கள் இருக்கும். இதுக்கு பேர் அமண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு அகாலிஃபா, ஹிஸ்டோ, ப்ரோசோஃபிலிஸ், ஜூலிஃபரா, ஃபைபர் நைக்ரம் இதெல்லாமே என்ன பண்ணலாம் எடுத்துக்காட்டுக்கு சொல்லலாம். அதுக்கடுத்து இங்கே வந்து மலர் கதிர் அப்படின்னா ஸ்பேடிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து என்னது ஸ்பேடிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. நம்ம வந்து இந்த கொலகேஷியா, கோக்கஸ் நியூசிஃபரா, ஈவன் நம்ம வாழை இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த மடல் கதிர் இதில் தான் வரும் சரிங்களா. அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அது ஒன்றும் படிக்கிறப்ப பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பின்வரும் பிரயோஃபைட்டுகளில் எந்த முறை உடலை இனப்பெருக்கும் வகையை சேர்ந்தது? விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோவிங் பிரயோஃபைட் தர் ஆர் மீன்ஸ் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்? ஸோ இது வந்து ஜம்மா, இதுதான் வெஜிடேட்டிவ். ஸ்போர் எல்லாமே ஏசெட்சுவல், இதில் செட்சுவலில் வரும் சரிங்களா. கிளாமடோஸ்போரு, ஹிப்னோஸ்போரு, ஜூஸ்போர்னா மூவிங் பண்ணி போடுகிறது. ஹிப்னோஸ்போருக்கும் கிளாமடோஸ்போருக்கும் 2 நேம் இருக்குது, நிக் நேம், அதை வந்து எழுதி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரயோஃபைட்டுகளில் சிறிய உடலமைப்பு அல்லது எளிய இலை தாவரங்கள் என்பது பிரயோஃபைட் ஸ்மால் தாலாய்டு ஆர் சிம்பிளி லீஃப், அது வந்து கேமட்டோபைட்டிக் பிளான் பாடி அப்படின்னு சொல்லி சொல்லும். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோவிங் பார்ஷியல் பேரசைட் இன் பிரயோஃபைட்? பிரயோஃபைட்டில் பார்ஷியல் பேரசைட்டாக இருக்கிறது என்னென்னா ஃபினோரியா சரிங்களா.
இது வந்து ஃபினேரியா வந்து மாஸில் வரக்கூடியது. பெல்லையா பாசம் ப்ரோனியா இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா லிவர் ரோட்டில் வரக்கூடியது. அதை நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் பிரியாலஜி. ஸோ இந்தியன் பிரியாலஜின்னு வந்தாவே சிவராங் காஷ்யப் தான். இதை வச்சு நிறைய கொஷின் நம்ம கேட்டிருக்காங்க, பார்த்துங்க. இதெல்லாம் சிம்பிளான கொஷின் தாங்க, பேசிக் தாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி கொஷின் நமக்கு ரிப்பீட்டடாக வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு மார்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு மார்க்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில். அதனால் பார்த்து வச்சுங்க. விச் ஆஃப் தி ஃபாலோவிங் யூஸ் ஸ்டீல் இன் டெவடோஃபைட். ஸோ யூ ஸ்டீல் வந்து எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யூகி சிஸ்டம், அது வந்து பார்த்துங்க. விச் அமங் த ஃபாலோவிங் டெவடோஃபைட் ட்ரபிகுலேட்டட் எண்டோஸ்பம். ட்ரபிகுலேட்டட் எண்டோஸ்பம் வந்து எதில் இருக்குது அப்படின்னா செலாஜினல்லா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமில் பார்க்கலாம். இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் படிக்கிறதுக்கு நம்ம அந்த லைஃப் ஸ்டடிலாம் 1 by 1 படிக்கணும், சரிங்களா? அது படித்தா நமக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஐடென்டிஃபை த வாஸ்குலர் சிலிண்டர் பிரேக்கப் இன்டூ நம்பர் ஆஃப் ஸ்மாலர் யூனிட். ஸோ அந்த வந்து வாஸ்குலர் வந்து பண்டில் வந்து சின்னதாக உடஞ்சிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னென்னா மெரிஸ்டீல் அப்படின்னு சொல்லும். அந்த ஸ்டீலோட டைப்பில் வந்து பார்க்குறப்ப இருக்கும் டிக்டிவ் ஸ்டீலு, பாலிஸ்டீலு, சொலினோ ஸ்டீலு. ஸோ ஸ்டீலார் எவல்யூஷன் வந்து நல்லா படித்து வச்சிங்க. அதை வச்சு கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்குது. அது வந்து ரொம்ப ஈஸி தான், சரிங்களா? ஸ்டார் ஷேப்பில் இருக்கிறது இந்த மாதிரிலாம் வச்சு கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து த கேமட்டோஃபைட்டிக் ஜெனரேஷன் பிரேஃபைட் ஆல்வேஸ். எப்பயுமே கேமட்டோஃபைட்டிக் பிரேஃபைட்டில் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட்டாக தான் இருக்கும், தனித்து இயங்கு தன்மை. ஏன்னா அதுவே ஃபோட்டோஸ் செஞ்சு இதெல்லாமே எடுத்துக்கும். ஸோ டிபெண்ட் எது அப்படின்னா ஸ்போரோஃபைட்டு தான். ஸோ ஸ்போரோஃபைட் வந்து எதை சார்ந்து இருக்குன்னா நம்ம கேமட்டோஃபைட் பிளான் படியை சார்ந்திருக்கும். டெரிடோஃபைட்டில் தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்போரோஃபைட் வந்து இண்டிபெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இண்டிபெண்ட் வந்து எதில் இருக்குன்னா ஸ்போரோஃபைட்டு அண்டு ஜிம்னோஸ்பம், ஆஞ்சியோஸ்பம்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்போரோஃபைட்டிக் பிளான் பாடி வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேமட்டோஃபைட்டிக் பிளான் பாடி தான், ஆல்கேவாக இருக்கட்டும், பிரேஃபைட்டாக இருக்கட்டும். அதுக்கடுத்து த டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்பொராஞ்சியேட் ஃப்ரம் செவரல், அதாவது மெனி இனிஷியல்ஸ் இன்டூ டெவலப்பிங் ஸ்டாக் நோனஸ். அதாவது நிறைய இனிஷியல்லேருந்து ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் யூஸ்பொராஞ்சியேட். இந்த யூஸ்பொராஞ்சியேட்டும் லெப்டோஸ்பொராஞ்சியேட்டும் அதிகமாக வரும். ஸோ லெப்டோஸ்பொராஞ்சியேட் அப்படின்னா டெவலப்பிங் சிங்கிள் செல். அந்த எபிடெர்மல் செல்லேருந்து ஒரே ஒரு செல்லேருந்து ஆரிஜின் ஆச்சு ஸ்பொராஞ்சியம் அப்படின்னா அது பேர் லெப்டோஸ்பொராஞ்சியேட்டு. நிறைய இனிஷியல் செல்ஸ் வந்து சேர்ந்து ஒரு ஸ்பொராஞ்சியத்தை ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அது வந்து யூஸ்பொராஞ்சியேட். ஹோமோ ஹெட்ரோக்கு நமக்கு தெரியும், ஹோமோனா சேமு, ஹெட்ரோனா டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது. த மெடிலேட்டட் புரோட்டோஸ்டீல் இஸ் ஃபவுண்ட் இன் த ஸ்டெம் டெரிடோஃபைட். ஸோ மெடிலேட்டட் புரோட்டோஸ்டீல் வந்து எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, சைலோட்டம். அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அப்போ நீங்கள் லைக்கோபோடியத்தில், மார்சிலியெல்லாம் என்ன வகையான ஸ்டீல் காணப்படுகிறதுங்கிறத எழுதி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த ஸ்பொராஞ்சியம் ஆர்னிஜேட் ஃப்ரம் குரூப் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் செல். ஸோ இப்போ தான் இந்த கொஷினை பார்த்தோம். ஸோ ரிப்பீட்டட் கொஷின் தான். யூஸ்பொராஞ்சியேட் செல், சரிங்களா? குரூப் ஆஃப் செல்னு வந்துட்டாவே அங்கே வந்து நம்ம வந்து என்ன ஸ்பொராஞ்சியம்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து யூஸ்பொராஞ்சியேட் டைப் சொல்லலாம். த ஸ்போரோஃபைட் ஜென்ரேஷன் இஸ் டாமினன்ட் இன். ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு அந்த பிரேஃபைட் கொஷனில் பார்த்தோம். ஸ்போரோஃபைட்டிக் ஜென்ரேஷன் வந்து டாமினண்ட்டாக இருக்கும், அது வந்து டெரிடோஃபைட்டில். பிரேஃபைட்டில் ஆல்கேயில் பார்த்தீங்கன்னா கேமட்டோஃபைட்டிக் பிளான் பாடி தான், சரிங்களா? அதனால் அது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஜிம்னோஸ்பெர்மு, அதுக்கடுத்து ஆஞ்சியோஸ்பெர்மு எல்லாமே ஸ்போரோஃபைட்டிக் ஜென்ரேஷன் டாமினண்ட்டாக இருக்கும். பிரேஃபைட் ஆர் கால்ட், இது வந்து நமக்கு தெரியும், ஆம்பிபியன்ஸ் ஆஃப் பிளான்ட் கிங்டம் அப்படின்னு சொல்லும். இருவாழ்வி, தாவர இருவாழ்வினா நம்ம பிரேஃபைட் தான். அதுக்கடுத்து மேட்ச் ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க. அந்த கிளைக்கிறத வச்சு கவட்டு கிளைத்தல், அதாவது டைகாட்டமஸ்லி பிரான்ச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப டியூமெரிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து மோனோபோடியல் பிரான்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா லைக்கோபோடியம். டைமார்பிக் லீஃப் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப செலாஜினல்லா. தரையில் தண்டு அண்டர் கிரவுண்டு ரைசோ மெட்டஸ்டெம்மு பார்த்தீங்கன்னா அதை ரைசோம் இப்படி மாதிரி சொல்லலாம், அது வந்து அடியாண்டம். ஸோ இது 4 விதமான கொஷினு, அதனால் நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா த ஸ்போர் ப்ரொடியூசிங் ஸ்ட்ரக்சர் சைலோட்டம். சைலோட்டத்தில் ஸ்போர் ப்ரொடியூசர் ஆர்கானிசத்துக்கு பேர் என்னென்னா சினாஞ்சியம் அப்படின்னு சொல்லிட்டு பேர், அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இண்டியூசியத்துக்கு ஒரு நேம் இருக்குது, இண்டியூசியம் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து அக்கார்டிங் டு ரஷித், ஹவு மெனி ஜெனிரா டெரிடோஃபைட் ஆர் ஹெட்ரோஸ்போரஸ்.
ரஷித் அவரோட கூற்றுப்படி எத்தனை ஜெனிரா அப்படின்னா 9 ஜெனிரா. ஒரு தனிப்பட்ட 2 வித்தகங்களின் உற்பத்தி நிகழ்வின் பெயரை குறிப்பிடுவோம். நேம் த ஃபினாமினா த ப்ரொடக்ஷன் ஆஃப் 2 டைப் ஆஃப் ஸ்போர். ஸோ 2 டைப்னு வந்துச்சுனாவே அது ஹெட்ரோஸ்போரி. சரிங்களா, ஹோமோஸ்போரினா ஒரு இது. டெடோஃபைட் விதைப்பழக்கத்தை காட்டுகிறது. டெடோஃபைட் சீடு கேபிட்னு வந்துட்டாலே நமக்கு வந்து ஹெட்ரோஸ்போரஸ் தான். சரிங்களா, சீடு கேபிட்டை பற்றி படிக்கிறப்ப ஹெட்ரோஸ்போரஸ் வந்ததுன்னா சீடு வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அடுத்தடுத்த ஜென்ரேஷன் அதுக்கப்புறம் வரும்போது ஜிம்னோஸ்பம் வந்து ஆர்ஜின் ஆகிறப்ப இந்த சீடு கேபிட் வரும். ஹெட்ரோஃபோரஸ் கண்டிஷன் வந்து அந்த லாஸ்ட் எண்ட்லேருந்து நமக்கு வர ஆரம்பிக்கும். இன் விச் அமங் த ஃபாலோவிங் டெடோஃபைட் டிரான்சிஷனல் ஸ்டேஜ் லீட் டு டெவலப்மெண்ட் ஆஃப் ஹெட்ரோஸ்போரி. பின்வரும் டெடோஃபைட்டுகள் இடைநிலை இருவடிவ சிதில் வளர்ச்சிக்கு ஸ்பீனோஃபில்லம். அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஹெட்ரோபோரஸ் பிளான்ட் ப்ரொடியூஸ் டிஃப்ரெண்ட் ஸ்போர்ஸ் டைப் தட் ரிசல்ட் இன் சிங்கிள் செட்ஸ் ஹேமட்டோஃபைட். ஸோ இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம். இது எல்லாமே எந்தளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஒரு சில பாயிண்ட்ஸுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா அந்த கொஷின் நம்பர் போட்டு கமெண்ட் பண்ண டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற பார்க்குறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் எனக்கும் கொஞ்சம் அப்டேட்டிங்காக இருக்கும். ஏதாவது ராங் மெசேஜ் சொல்லியிருந்தால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஷின் இருந்துச்சுன்னா அதில் வந்து ஆர்குமெண்ட் இருந்தால் தான் அது வந்து நல்லாயிருக்கும். ஏதாவது நான் ராங்காக சொல்லியிருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்த கொஷின் இதே டைம் நமக்கு வந்து ஒரு எக்ஸாமில் இருந்து பார்க்குறப்ப அதுக்கு முன்னாடி நம்ம கிளாரிஃபை பண்ணிட்டோன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதெல்லாமே எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.